Dear students, this is Rajesh Kumar. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர்வரிசைகளும். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 8. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th sum. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் 2 power n plus 6 into 9 power n ஆனது 7 ஆல் வகுப்படும் என நிறுவுக. 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 அப்படின்னு சொல்லுவாங்க. Congruent to modulo 7. இப்போ இங்கே ரிமைண்டர் என்ன வரணும், நமக்கு 0ன்னு வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஆட் 9 power n அண்டு சப்ட்ராக்ட் 9 power n. அதாவது 9 power n-ஐ கூட்டி கழிக்க அப்படின்னா என்ன, இங்கே பாருங்க, 2 power n plus 6 into 9 power n plus 9 power n minus 9 power n. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 9 power n அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன உங்களுக்கு வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகுது, இட் இஸ் ரிமைன் சேம். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா, இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 ஆட் அண்டு சப்ட்ராக்ட். ஸோ 2 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன உங்களுக்கு 5 + 2 7, 7 - 2 ஈக்குவல் டு என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 5 தான். ஸோ இது சேம் தான். ஸோ ஒரு எண்ணை ஆட் பண்ணி அகைன் அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, அதுதான் இங்கே முடியும், வேறு ஒன்றும் இல்லை. எதற்காக இப்படி நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 6 இருக்குது, 6 into 9 power n ப்ளஸ் இது ஒரு 9 power n. இப்போ ரெண்டும் கூட்டினா என்ன ஆகும், 7 9 power n ஆகும். ஏன் அப்படின்னா டிவிசிபிள் பை 7 அப்படின்னு வர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அப்படி மாற்றி வச்சுக்கிறோம். எப்படி 2 power n, இப்போ இதில் வந்து 9 power n காமனாக எடுங்க. 9 power n காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது 6. ஸோ 9 power n வெளியே எடுத்துட்டோம், இங்கே ப்ளஸ் இந்த 9 power n வெளியே எடுத்துட்டோமா, இப்போ என்ன வரும், 1 வரும். 1 டைம்ஸ் 1 into 9 power n தான் 9 power n. இது அப்படியே வெளியே வச்சுங்க, minus 9 power n. Congruent x modulo 7. இப்போ என்ன உங்களுக்குன்னா 6 + 1 7 ஆகிடும். அப்போ 2 power n plus 9 power n into 7 minus 9 power n. Congruent x modulo 7. 2 power n எப்படி எழுதுகிறோம், 9 power n into 7, அதான் 7 into 9 power n அப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் 9 power n. Congruent x modulo 7. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதை முன்னாடி போட்டுக்கிறோம். 7 into 9 power n ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க, ப்ளஸ் இது இப்போ எழுதிக்கலாம் 2 power n minus 9 power n. Congruent x modulo 7. இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு 3 டேர்மாக இருக்குது. இப்போ அதாவது இது ஒரு டேர்ம் 7 into 9 power n, 2 power n, 9 power n. ஸோ congruent to x modulo 7. இப்போ இங்கே எக்ஸ் வந்து 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று பண்ணலாம். இதில் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் இது எடுத்துக்கலாம், 7 into 9 power n. அது பார்ப்போம். 7 into 9 power n congruent இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ரிமைண்டர் என்ன வரும், மாடுலோ 7. இந்த இடத்துல என்ன வரும்னு அப்படி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனி நம்பர், இட் இஸ் இங்கே என்ன 9 power n இருக்குது, மல்டிப்ளைடு பை 7. ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எனி நம்பர் மல்டிப்ளைடு பை 7 இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. கரெக்டு தானே, அதாவது எந்த எண்ணுடன் 7ஐ பெருக்கினாலும் வரக்கூடிய விடையை கண்டிப்பாக 7ஆல் வகுப்படும். சரிங்களா, இப்போ இதை பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ 9 power n போட்டுறோம்னு வச்சுப்போம். இங்கே என்ன இருக்குது, 9 power n
7 இன்ட்டு 9 பவர் n இருக்குது. இப்போ வந்து 9 பவரில் 1 போடுறோன்னு வச்சுப்போம். நான் உங்களுக்கு 9 பவர் 1 ஈக்குவல் டு 9. இப்போ 7 இன்ட்டு 9 63. அப்போ இட் இஸ் டிவைடட் பை 7 வருமா இல்லையா? 9 7s are 63. அடுத்து பாருங்கள் 7 இன்ட்டு n வர இடத்துல 2 போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு 7 இன்ட்டு 9 9s are 81. அப்போ நான் ஆகும் டிவிசிபிள் பை 7 தானே இது. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த 7 வகுப்பட்டுரும். இப்போ பை 7 போடும்போது 7 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாதிரி 7 இன்ட்டு 9 கியூப் போட்டாலும் 7 இன்ட்டு இது என்ன வரும்போது 729 வரும். டிவிசிபிள் 7. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எதை போட்டாலும் இங்கே வந்து என்னென்ன இருக்குது, 7ஓட மல்டிப்ளை ஆகிறதால டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 7 டிவைட் ஆகிடும். அப்போ 7உடன் இந்த எண்ணில் எந்த எண்ணை பெருக்கினாலும் வரக்கூடிய விடையானது 7ஆல் வகுப்படும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது 7 இன்ட்டு அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் 7 இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, 7ஆல் வகுப்படும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா இது பெருக்கிப்போம். இப்போ வந்து 7ஆல் பெருக்கிட்டோம். அதை இப்போ 7ஆல் பெருக்கினா 63/7 9 7 63. அப்போ ரிமைண்டர் வராது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7 1s are 7 8 56. அப்போ என்ன வரும், 7ஆல் வகுத்து பாருங்கள், வகுத்தா என்ன வரும் 8 56 1 81 தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் ஆன்சர் என்ன 729. அதாவது 7 இன்ட்டு இது பெருக்கினாலும் அது 7ஆல் வகுத்தோன்னா ஆன்சர் 729 தான். கரெக்டுங்களா? 7 இன்ட்டு 729/7ன்னு போட்டு வகுத்தோம்னா 7 7 கேன்சல் ஆகிட்டு வர ஆன்சர் என்ன வரும் 729 வரும். ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி 7 பெருக்குனதால நம்ம வரக்கூடிய ஆன்சர் எல்லாத்துக்கும் ரிமைண்டர் 0 தான். அதாவது 9 பவரில் 1 2 3 4 எந்த எண்ணை நம்ம இங்கு பதிவு செய்தாலும் வரக்கூடிய விடையானது உங்களுக்கு என்னென்னு வரும், ரிமைண்டர் 0 தான் வரும். சரிங்களா? அப்போ என்ன எழுதணும் நம்ம, எனி நம்பர் multiplied with 7 always divisible by 7. ஸோ எந்த எண்ணையும் 7ஆல் பெருக்கினால் வரக்கூடிய விடையானது 7ஆல் வகுப்படும். 7ஆல் பெருக்கி வரும் எந்த எண்ணையும் 7ஆல் வகுக்க முடியும். சரிங்களா? அப்படின்னு நமக்கு என்ன தெரியுது, ரிமைண்டர். எனவே therefore ரிமைண்டர் is 0. எனவே மீதி 0. நமக்கு என்ன ஆன்சர் வருவதுக்கு 7 இன்ட்டு 9 பவர் n congruent 0 mod 7. சரிங்களா? இதை நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ 2 பவர் n எடுத்துக்கலாம். 2 பவர் n congruent மாடுலோ 7. இப்போ பாருங்கள், என்னக்கு பதில் 1 போடுறோன்னு வச்சுப்போம். என்ன வரும் 2 பவர் 1 congruent. இப்போ இங்கே என்ன வரும், 2வை 7ஆல் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ரிமைண்டர் 2 தான். ஏன்னா 2 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ 2 பவர் 1 congruent 2 மாடுலோ 7. ஓகேங்களா? இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொன்று எடுத்துப்போம். இதே இன்னொரு 2 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும், இப்போ நம்ம இது வந்து A இல்லை, நீங்கள் வந்து 2 பவர் 2 கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பவர் 2 இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும், 2 பவர் 2 தான் வரும். 2 2s are 4. அப்போ 4 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 4 தான் வரும். 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து இது வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, இட் இஸ் லைக் A congruent B மாடுலோ M. இது வந்து C congruent D மாடுலோ M. இப்போ அக்கார்டிங் டு தியரம் ஆஃப் 5 ஞாபகம் இருக்குங்களா? அக்கார்டிங் டு தியரம் 5, தேற்றம் 5ன் படி, தேற்றம் 5ன் படி மூணு விதமாக தான் முடியும். A plus C congruent B plus D mod M அப்படி எழுதலாம். இல்லைனா A minus C congruent B minus D mod M எழுதலாம். இல்லைனா A into C congruent B into D mod M. ஸோ இந்த மூணு விதத்தில் வந்து ஃபார்முலா நம்ம எழுத முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா A into C
அதாவது என்ன செய்யலாம், A into C congruent B into D mod M அப்படி எழுதலாமா? அதேமாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை 2 power 1 அதாவது 2 congruent to mod 7 இது அதை என்ன செய்ய போகிறோம், இதோட பெருக்க போகிறோம். அதாவது இது A இது C மாதிரி தானே. இப்போ A into C என்ன வரும், 2 power n into 2 power 2 ஓகேங்களா. இப்போ congruent இது என்ன வரும், இதுவும் 2 into அதாவது 2 power 1 2 power 2 modulo 7 2 power 1 into 2 power 2 congruent 2 power 1 into 2 power 2 modulo 7. இப்போ என்ன வரும், இது 2 cube congruent 2 cube mod 7. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், அப் டு n டைம்ஸ் போக முடியும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ 2 ஸ்கொயரோட இன்னொரு 2 கியூப் ஆட் பண்ணி பெருக்கிறோன்னு வச்சுப்போம். அதாவது இங்கே வந்து 2 இருக்குது ஓகேங்களா, 2 congruent 2 mod 7ஓட இப்போ இங்கே வந்து 2க்கு பதில் 3 போடுறோன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் 3 வரும். அப்போ பெருக்கும்போது என்ன வரும், 2 into 2 கியூப்னா 2 power 4ன்னு வரும். அப்போ இங்கேயும் 2 power 4. இல்லை இங்கே வந்து 4 போட்டோம்னா 2 power 1 into 2 power 4 2 power 5 இங்கேயும் 2 power 5 வரும். ஸோ இதே மாதிரி n டைம்ஸ் இப்படியே பெருக்கிட்டே போக முடியும். இப்போ இதே மாதிரி சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இங்கே 2 power 1 இருக்குன்னு வச்சுப்போம். 2 power 1 congruent 2 power 1 mod 7. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2 power 7 இருக்குன்னு வச்சுப்போம். 2 power 7 congruent 2 power 7 mod 7. இப்போ நமக்கு வந்து இது ரெண்டையும் பெருக்கணும்னா வரும் 2 power 8 congruent 2 power 8 mod 7 வரும். ஸோ இதேமாதிரி நம்ம வந்து சிமிலர்லி நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போக முடியும். 2 power 8 அப்புறம் 2 power 9 2 power 10 2 power 11 12 இப்படின்னு எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி எது வரைக்கும் போட முடியும், 2 power n congruent 2 power n mod 7 அர்த்தம். இது வந்து நமக்கு என்ன தெரியும், 2 power n congruent 2 power n mod 7 அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், 2ன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இது வந்து 2. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 7 into 9 power n மாடுலோ 7 வந்து ரிமைண்டர் இங்கே 0 எக்ஸ் வந்து அதாவது 7 into 9 power n congruent 0 மாடுலோ 7 கண்டுபிடிச்சோம். இது பார்த்தீங்கன்னா 2 power n congruent 2 power n மாடுலோ 7 ஓகேங்களா. அடுத்து சிமிலர்லி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், 9 power n எடுத்து போட போகிறோம். 9 power n congruent இப்போ இங்கே என்ன வரும், மாடுலோ 7 போடும்போது பாருங்கள். இப்போ 9 power 1 போடுறோன்னு வச்சுப்போம். என்ன வரும், 9 வந்து 7 டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் 2 வரும். 1 7s are 7 ரிமைண்டர் 2 வரும். 9 7 வகுத்தோம்னா 9 7 வகுத்தோம்னா இன்னொரு ஒரே 7 மீதி வந்து 2 வரும். அப்போ 2 mod 7 சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம சிமிலர்லி இப்போ நம்ம வந்து 2 power n போட்டோம்னா அதே மாதிரி இப்போ 9 power n போட்டால் என்ன வரும், இங்கே 2 power n வரும். திரும்ப நம்ம அந்த தியரம்ல வேணா அக்கார்டிங் டு தியரம் 5 according to theorem 5 9 power 1 congruent 2 power n mod 7 அப்படின்னு தானே போகிறோம் சரிங்களா. இது 3ன்னு வச்சுப்போம். அது தேற்றம் 5 படி A congruent B mod m, C congruent D mod m, then A into C congruent B into D mod m அப்படின்னு நம்ம வந்து தியரம் 5 ஏற்கனவே எழுதிட்டோம். அதை திருப்பி இங்கே எழுத வேணாம். ஸோ அக்கார்டிங் டு தியரம் 5 9 power n congruent 2 power n mod 7 போட்டுட்டா போதும். இது 3ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ இங்கே 7 into 9 power n கண்டுபிடிச்சோம். அதுதான் நம்ம என்ன வச்சோம், 1ன்னு வச்சோம். 2 power n கண்டுபிடிச்சது 2ன்னு வச்சோம். 9 power n கண்டுபிடிச்சது 3ன்னு வச்சுருக்கோம். இது 3 இப்போ கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் 1 2 and 3 என்ன இருக்குது இங்கே 7 into 9 power n plus 2 power n minus 9 power n congruent 7 into 9 power n நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 0 mod 7 வந்தது 0 சரிங்களா. அடுத்து இதுக்கு என்ன வந்தது, ப்ளஸ் 2n 2 power n-க்கு வந்து என்ன ஆன்சர் 2 power n தான் வந்தது சரிங்களா. அப்போ 2 power n மைனஸ் 9 power n-க்கு என்ன வந்தது நமக்கு, ஏதோ 2 power n mod 7 தான் வந்தது. அப்போ 2 power n தான். அப்போ நமக்கு வந்து
என்ன ஆன்சர் வருது நமக்கு இதில் இருந்து 0 + 2 power n minus 2 power n இது ரெண்டு என்ன ஆகிடும் உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு 0 தான் வரும். இப்போ கன்க்ளூயன் 0 mod 7. அப்போ என்ன தெரியுது இதில் இருந்து விச் இஸ் ஈக்குவல் டு என்னது இது ஈக்குவல் டு தான் என்னது 2 power n plus 6 into 9 power n. கன்க்ளூயன் 0 mod 7 அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுங்களா. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. Therefore 2 power n plus 6 into 9 power n is divisible by, அது always divisible by 7. ஏன்னா mod 7 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ divisible by 7 நமக்கு என்ன 0 வந்ததால it is divisible by 7 எழுதிடலாம். ஸோ 2 power n plus 6 into 9 power n 7 வகுப்படும். சரிங்களா?